ஐவஸ் சமணர். ஸோ மார்க்கெட் இன்னைக்கு நல்லா துவச்சி எடுத்துருக்குது. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் யார் இந்த கல்ப் ரேட் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா க்ரூட் ஆயில் கச்சா எண்ணெய். ஸோ அது பண்ண கூத்து தான் வந்து இன்றைக்கி இந்தளவுக்கு வந்து மார்க்கெட் இறங்குனுச்சு. அது வந்து டீட்டெயில் வந்து நம்ம எம்சிஎக்ஸ் சார்ட்டில் நான் இன்றைக்கி காட்டுறேன் எப்படி எதனால் ஆச்சு அப்படின்றத. ஸோ இன்ட்ராடேயில் பார்த்தோன்னாக்கா நம்முடைய நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 750 பாயிண்ட் வரை டவுன் ஆகிட்டு தென் வந்து ஒரு நல்ல ஒரு ரெக்கவரி ஒரு 300 பாயிண்ட்டு. ஸோ அதனால என்னவோ கௌரவமாக வந்து ஒரு 422 பாயிண்ட்டு 420 கௌரவமாக முடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும் மைனஸில். ஸோ இந்த கூத்து எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். இது பாட்டம் அவுட் ஆகுதா இல்லையான்றது எல்லாமே நான் சார்ட்டில் காட்டுறேன் நான். ஸோ இன்றைக்கி வந்து அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்க்கும்போது அட்வான்ஸஸ் வந்து 644, டிக்ளைன் வந்து 2631. ஸோ செவி டிக்ளைன் இது. ஸோ ஃபர்தராக எல்லா டீட்டெயிலும் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இங்கே பேசுகிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஷேரிங் மை வியூஸ், அவ்வளோதான். எப்பவுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி ஓன் டிசிஷன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். இந்த புரிதலோட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரைட், ஒன்றா பார்த்தலாம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து க்ரூட் ஆயில் எம்சிஎக்ஸ் சார்ட் வந்து பார்த்துட்ருக்கீங்க. சரி, நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆனால் என்ன ஆச்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 8363 க்ரூட் ஆயில். மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனேயே ஹை ஃப்ரீஸ். 9:15க்கு எகெயின் வந்து ஃப்ரீஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. எகெயின் இம்மிடியேட்டாக ஹை ஃப்ரீஸ். இதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 10:45 மணி வரைக்கும் 7 ஹை ஃப்ரீஸ் நடந்திருக்கு. 10:45 வந்து 7 ஹை ஃப்ரீஸு. 10:45 அப்புறம் தான் யாராவது எக்ஸிட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கும். யாராவது ஷார்ட் போயிருந்தாங்க அப்படின்னாக்கா இந்த ஷேர் எங்கேயுமே கவர் பண்ண முடியாது. லாஸ் புக் பண்ணி தான் அவனுக்கு வேறு வழியே கிடையாதுன்ற மாதிரி தான் இது எல்லாமே. ஸோ நினச்சி பாருங்கள், ஒருவேளை நேற்று வந்து 8363 வந்து யாராவது ஷார்ட் அடித்து வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா இன்றைக்கி மார்க்கெட் ஹை பண்ணது வந்து 10,620. கிட்டத்தட்ட வந்து ஒரு நியர்லி 2000 பாயிண்ட். அப்படிங்கும்போது வந்து 2 லட்ச ரூபா அடி வாங்கியிருக்கும். இன்னொன்று என்ன, உனக்கு மார்க்கெட் இந்த நல்ல இங்கே 7 ஹை ஃப்ரீஸ்க்கு அப்புறம் மார்க்கெட் வந்து அப்போ தான் வந்து ஒரு எக்ஸிட் என்ட்ரியே கிடைக்குது. பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே இந்த இடத்துல வந்து லாஸ் புக் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு மேலே தாங்க முடியாத சாமின்னு சொல்லி இந்த இடத்துல புக் பண்ணியிருப்பாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எகைன் வந்து நல்லாவே கிட்டத்தட்ட நியர்லி ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து ரெக்கவரி கொடுத்துருக்கு. இங்கே பாருங்கள், யாராவது வந்து ஒரு கரெக்டான ஒரு மார்ஜின் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஐ திங்க் அரௌண்ட் 2 lakhs வரும். அதுக்கு 2 lakhs மேலே ஒரு மார்ஜின் வச்சுட்டு இல்லைனாக்கா ஒரு 2.5 lakhs ஒரு குஷன் கொஞ்சம் ஒரு 50,000 மட்டும் வச்சுட்டு பண்ணியிருந்தாங்கன்னா அவன் நிலைமை என்ன ஆகும்? எக்ஸிட் பண்ணணும் முடியாது. 2,000 லாஸில் தான் புக் பண்ணிட்டு தான் வெளியில் வந்திருக்க முடியும். ஸோ கமோடிட்டியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்துட்டு ஷார்ட் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி இந்த க்ரூட் ஆயில், ரொம்ப முக்கியமாக வந்து நேச்சுரல் கேஸ், தென் வந்து பேஸ் மெட்டல்ஸ் கூட அந்த மாதிரி தான். ஸோ இது வந்து கமோடிட்டியை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் வந்து பண்ணவே கூடாது. அதுவும் நேக்கடாக இருந்ததுனாக்கா எந்த மொமெண்ட்டும் ஓவர் த நைட் வந்து ஓட்டாண்டியானவங்களாம் இருக்கிறாங்க. ஒரு பெரிய ஆப்ஷன் ரைட்டரே வந்து ஆயிருக்காரு யூஎஸில் நேச்சுரல் கேஸில். அந்த மாதிரி வந்து இதுக்கு நேர் ஆப்போசிட் வந்து நம்ம ஈக்விட்டி சைடில் இன்கேஸ் ஃபியூச்சரில் பண்ணுறதா இருந்தாக்கா லாங் மட்டும் பெறவே கூடாது. ஏன்னாக்கா இப்போ உதாரணத்துக்கு இந்த உதாரணம் எதனால சொல்கிறேன்னாக்கா சத்யம் சாகா எடுத்துக்கோங்க. காலையில் வந்து ஐ திங்க் வந்து அரௌண்ட் 450 வரை ட்ரேட் ஆகிட்டு இருந்த ஷேர் வந்துட்டு ராமலிங்கராஜ் அரெஸ்ட் பண்ணாங்கன்னாக்கா கிட்டத்தட்ட இன்ட்ராடேயில் வெறும் 6 ரூபா வந்துட்டு 18 ரூபாயில் முடிஞ்சது. 450 ரூபா எங்கே இருக்கா, 18 ரூபா எங்கே இருக்கா. ஸோ ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் ஹெட்ஜிங் இல்லாமல் லாங்கில் வந்து இருக்கவே கூடாது. நான் ஃபியூச்சரில் சொல்கிறேன் நான். பட் அதில் ஷார்ட்டில் இருக்கலாம். ஒரே அடி வந்து ரொம்ப அதிகமாக ஏறிடாது, ஃப்ரீஸ் இருக்கும். அட்லீஸ்ட் மேக்ஸிமம் ஒரு 20% ஃப்ரீஸ் இருக்கும். பட் கமோடிட்டியில் அந்த மாதிரி பண்ணவே முடியாது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இந்த மாதிரி வந்து ஒரு ஹை ஃப்ரீஸ் எப்போ நடக்கும்னாக்கா ஒரு பாட்டம் அவுட் ஆகும் போதோ இல்லைன்னா ஒரு பீக் அவுட் ஆகும் போதும் நடக்கும். அந்த ஹியூஜ் ரேலி வந்துட்டு பீக் அவுட் ஆகும்போது நடக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஏற்கனவே பாருங்கள் எப்படி வந்து ரேலி ஆயிருக்கு. ஒரு ஷார்ட் பீரியட் டியூரேஷனில் 6,000 ரூபா இருந்தது, கிட்டத்தட்ட இன்றைக்கி 10,000 ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் ஜஸ்ட் ஹார்ட்லி ஒரு 1 2 3 4 5 6 ட்ரேடிங் செஷனில், இன்னும் 6வது ட்ரேடிங் செஷன் இன்னும் முடியல. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல பீக் அவுட் ஆகுதுன்ற மாதிரி தான் வந்து ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் நான். இது பீக் அவுட் ஆகுது. ஸோ இது பீக் அவுட் ஆகுது அப்படின்னாக்கா
ப்ராபப்ளி வந்து எனக்கு கச்சா இது க்ரூட் ஆயில் வச்சு தான் வந்து நான் இந்த மார்க்கெட் வந்து இவ்வளோ நாள் அடிச்சிட்டு இருந்தது. ஒரு ஓரமாக அடிச்சது மார்க்கெட் வந்து க்ரூட் ஆயில் வச்சு தான். அப்போ க்ரூட் ஆயில் பீக் அவுட் ஆகுது அப்படின்னாக்கா, இதே ரீசனால் நம்ம ஈக்விட்டி மார்க்கெட் வந்து கீழே வந்தது பாட்டம் அவுட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு கோரிலேஷன் வந்துட்டு லாஜிக்கலாக சொல்கிறேனே தவிர நமக்கு வந்து டெக்னிக்கலி எந்த ஒரு என்ன சொல்கிறது கன்ஃபர்மேஷன் இல்லை. ஃபண்டமெண்டலி எந்த கன்ஃபர்மேஷனும் கிடையாது. இட் இஸ் எ லாஜிக்கல் கன்ஃபர்மேஷன் மட்டும்தான் நான் சொல்லுது. மேபி இது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து நம்ம சப்சிக்வெண்ட் டேஸில் நம்ம என்னன்றதை பார்க்கலாம். ரைட். ஐ ஹோப் வந்து எதனால் வந்து கச்சா எண்ணெய் ஏறினது, இது மார்க்கெட் ஏறினது பிகாஸ் ஆஃப் க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயில் பீக் அவுட் ஆகுதுன்னாக்கா மேபி ஈக்விட்டி மார்க்கெட் தற்சமயத்துக்கு பாட்டம் அவுட் ஆகலாம். ஸோ இதுதான் விஷயம். ஃபர்தராக நம்ம சார்ட்டில் என்ன இதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே. தென் வந்து ஐபிஓ. ஸோ இப்போ இன்றைக்கி வந்து ஒரு ஐபிஓ வந்து ஓப்பன் ஆகிருக்கு, சப்ஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகிருக்கு, ராஜ்புத்தானா ஸ்டெயின்லெஸ் அப்படின்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்டு அந்த ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி இது. இதனுடைய இது ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 116 122. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 12,760. ஸோ இதனுடைய லிஸ்டிங் டேட் வந்துட்டு 16ஆம் தேதி வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்கு. பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி மெட்ரா செக்டரில் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டலாம். சப்சிக்வெண்ட் டேஸில் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எப்படி இருக்குன்றதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். தென் எஃப்ஐடிஏ டேட்டா பொறுத்த வரைக்கும் நம்ம இது 6ஆம் தேதி ஃப்ரைடே வரைக்குமான டேட்டா. ஸோ ஃப்ரைடே கூப்பிட்டா பார்த்தீங்கன்னாக்கா 6,000 கோடி வந்து எஃப்ஐ வந்து செல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 7,000 கோடி வரைக்கும் வந்து டிஐ வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபோர் இந்த மந்தில் பார்க்கும்போது 21,800 crores வந்து எஃப்ஐ செல்லிங்கும், 32,800 crores நியர்லி வந்து டிஐ வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இதோடைய டேட்டா. பட் இது வந்து எனக்கு வந்து பெரிய அளவில் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன். ஜஸ்ட் சில பேர் இது கேட்குறதுக்காக நான் வந்து வீடியோவில் சொல்லனே தவிர ஐ ஒன்ட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு திஸ். ஒன்லி டெக்னிக்கல் அனாலிசிஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் வச்சு நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ரைட். தென் நம்ம மார்க்கெட்டுக்கு வந்துடலாம். ஸோ நிஃப்டி 422 பாயிண்ட் க்ளோஸ் பேசிஸில் வந்து மைனஸில் போயிருக்கு. லார்ஜ் கேப் 449 பாயிண்ட்டு, மிட் கேப் 432, ஸ்மால் கேப் 358, மைக்ரோ கேப் 545. எல்லாமே பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட வந்து நியர்லி 2% வந்து டவுன் ஆகிருக்கு. ஸோ விக்ஸ் இன்றைக்கி வந்து இன்ட்ராடேயில் வந்து கிட்டத்தட்ட 21% வரை ஹை ஆனது. எண்ட் ஆஃப் த டே பார்த்திங்கனாக்கா 17.84% வந்து அப் ஆகி முடிஞ்சிருக்கு. ஸோ ஹியூஜ் வாலட்டிலிட்டி. ஸோ 23 எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. ப்ரீமியம்லாம் எக்கு தப்பாக இருக்கும். ஸோ பையிங் சைடில் வந்து டோட்டலாக வந்து ஆப்ஷன் பையர்னா இப்போல்லாம் டச் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. நீங்கள் என்ன தான் வந்து 4 காசு ப்ராஃபிட் பண்ணால் கூட அது வச்சு ஒரு நாள் வச்சுருந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. வாலட்டிலிட்டி டிகே வந்துச்சுனாக்கா, டைம் டிகேவோடு சில வாலட்டிலிட்டி டிகே ஆச்சு அப்படின்னாக்கா அப்படியே கரையும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நம்ம மார்க்கெட் தான் இந்தளவுக்கு அடிச்சிட்டாங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து நம்ம செக்டோரல் பார்த்துட்டு நான் இன்னொரு ஸ்க்ரீனிங் காட்டுறேன் நான். ஸோ செக்டோரல் பார்க்கும்போது இன்றைக்கி எல்லாமே பார்த்திங்கனாக்கா செம்ம டவுனு. ஐடி வந்து நல்லா முட்டு கொடுத்துட்ருக்கு. ஐடி நெகட்டிவில் போனது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ரெக்கவரி ஆகிருந்தது. அதை நான் சார்ட்டில் காட்டுறேன். ஸோ ஐடி வந்து நல்லாவே வந்து விஸ்டாண்ட் பண்ணிட்டுருக்கு. மற்றபடி பார்த்திங்கனாக்கா ஃபார்மா வந்து கிட்டத்தட்ட நியர் ஃப்ளாட், மற்றதெல்லாம் மோர் தென் 1%. பேங்க்கு, பிஎஸ்யூ பேங்க், ஆட்டோ பார்த்திங்கன்னா அரௌண்ட் 4% வந்து மைனஸ். ஸோ எல்லாமே வந்து ஹெவி ரெட்டிஸ் எல்லாமே. ஸோ நம்ம மார்க்கெட் இது தேவலான்னு தான் சொல்லலாம். பார்த்தோம் அப்படின்னாக்கா ஏசியா பெசிபிக் மார்க்கெட் எடுக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாருங்கள், நம்மளது வந்து 2%, ஜப்பான் மார்க்கெட் 5% டவுனு, இந்தோனேஷியா 3.5%, கோலாலம்பூர் எகெயின் 2.5, சவுத் கொரியா கிட்டத்தட்ட 6%. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளது வந்து எவ்வளவோ தேவலாம். கொஞ்ச நாள் முன்னாடி சொல்லியிருந்தோம் நம்மளது வந்து ஒன்றுமே மேலே போக மாட்டேங்குது, மற்ற மார்க்கெட் தான் நல்லா மேலே போச்சு அப்படின்ட்டு. இப்போ நேராக உல்ட்டா ஆகிட்டு இருக்குது. நம்ம மார்க்கெட் கம்மி இறங்கிட்டு இருக்கு, மற்ற மார்க்கெட் வந்து செம்மையை அடி வாங்கிட்டு இருக்கு. ஸோ இதையும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்ம ஒரே அடியாக நம்ம மார்க்கெட் கூட சொல்லி பிரயோஜனம் கிடையாது. ஸோ இப்போ விழுந்தது பார்க்கும்போது நம்ம மார்க்கெட்டோட இவங்களது வந்து அதிகமாக வீக்லி பேசிஸில் பார்க்குறோம் நல்லாவே விழுந்துட்டுருக்கு. ரைட். இப்போ நம்ம நேராக சார்ட்டுக்கு போயிடலாம். ஸோ நிஃப்டி பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி நல்லாவே வந்து அந்த சப்போர்ட் கேப் டவுனில் வந்து பிரேக் அவுட்டு கீழே வந்தது. ஸோ இதோடைய நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஒரு இது கண்டினியூ ஆச்சுன்னா எங்கே இருக்கும் அப்படின்னாக்கா 22,000 தான் வரும். இப்போ வீக்லியில் பார்க்குறோம் நம்ம. ஸோ வீக்லியில் பார்த்திங்கனாக்கா நல்ல 22,000 தான் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்காக இது மேலே வந்து மேபி ரெக்கவரி ஆச்சு அப்படின்னாக்கா
இந்த 25,450 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அங்கேருந்து திரும்ப மார்க்கெட் திரும்பலாம். இங்கே பாட்டம் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, இல்லைனாக்கா நெக்ஸ்ட் நமக்கு கிளியராக இருக்கிறது 22,000 தான். இந்த பாட்டம் அவுட் ஒன்றும் ஆகலை, டவுன்ஃபால் கண்டினியூ ஆகிட்டுக்குனாக்கா 22,000 தான் வந்து நமக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட். நம்ம வீக்லியில் பார்த்துட்ருக்கோம். ஸோ டெய்லியில் பார்க்கும்போது நல்ல ஒரு கேப் அப் டவுன் வந்து நம்ம பார்க்க முடியுது. தென் பேங்க் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா 57,750 நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருந்தது. அதுவும் நல்ல ஒரு கேப் டவுனில் கீழே வந்திருக்கு. தோ எண்ட் ஆஃப் த மார்க்கெட்டில் கொஞ்சம் ரெக்கவரி காட்டினா கூட ஸ்டில் 54,000 வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. தென் ஐடி. ஸோ ஐடி பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு சின்ன ஒரு ரேஞ்சில் வந்து நல்லாவே வந்து கன்சாலிடேஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுதான் வந்து இப்போ நிஃப்டியை காப்பாற்றிட்டுருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்து பேங்க் நிஃப்டி காப்பாற்றுனுச்சு, ஐடி காலம் வாரிட்டு இருந்தது. இப்போ அப்படியே மாறுது. ஐடி வந்து காப்பாற்றிட்டுருக்கு, பேங்க் நிஃப்டி வந்து காலம் வாரிட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே மாறி மாறி நடக்கும். ஸோ நல்லாவே வந்து கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கு. மேபி இது பாட்டமாக இருக்கலாம். ஒருவேளை இது பாட்டமாக இல்லை, திரும்ப ஃபர்தராக கீழே வந்தது அப்படின்னாக்கா இதில் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 27 தான் வரும். ரைட். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்மால் கேப் பார்த்துருவோம். ஸோ ஸ்மால் கேப் நல்லாவே வந்து இந்த சப்போர்ட்டில் வந்து 15,000 பல தடவை சொல்லியிருந்தேன். 15,000 நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் சொல்லிவிட்டு இன்றைக்கி இன்ட்ராடேயில் அது பிரேக் பண்ணக்கூட க்ளோசிங் வந்து 15 மேலே வந்திருக்கு. ஸோ மேபி வந்து எனக்கு ஸ்மால் கேப் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு டபிள்யூ ஃபேம் மாதிரி வரதுக்கு சான்சஸ் இருக்குது, பார்க்கலாம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்தியன் மார்க்கெட் வந்து டெக்னிக்கலும் சரி, ஃபண்டமெண்டலி எந்த ஒரு பாட்டம் அவுட் வந்து கன்ஃபர்மேஷன் கிடையாது. பட் இது ஒன்லி வந்து லாஜிக்கலி வந்து ஒரு பாட்டம் அவுட்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. சப்சிக்வெண்ட் டேஸில் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். தென் நம்முடைய பெரிய யூஎஸ் மார்க்கெட் பார்க்கும்போது டவ் வந்து -453 லாஸ்ட் செஷனில், S&P 500 வந்து 90 பாயிண்ட்ஸு, தென் நாஸ்டாக் கம்போசிட் இண்டெக்ஸ் வந்து 361 பாயிண்ட் வந்து மைனஸ். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் வந்து நல்ல ஒரு கேப் டவுனில் வந்து ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் ரெக்கவரி கொடுத்துருக்கு எண்ட் ஆஃப் த மார்க்கெட்டில். பார்க்கலாம் இன்றைக்கி அவங்க மார்க்கெட் எப்படி வருதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். S&P 500 பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் வந்து சப்போர்ட் பிரேக் பண்ணியிருக்கு. அண்ட் நம்ம ஐடி மாதிரியே பார்த்தீங்கன்னாக்கா நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் வந்து அந்த சப்போர்ட் வந்து பிரேக் பண்ணலை. ஸோ இது ஒரு கோரிலேஷன் நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நம்ம வந்து ஸ்டில் நெகட்டிவ் ஜோனில் தான் இருக்குது. பட் இன்னும் கன்ஃபர்மேஷன் கிடையாது, பாட்டம் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்துட்டு யாராவது நிஃப்டி இந்த இடிஎஃப்பில் வந்து கண்ணை மூடிட்டு வந்து லாங் டேர்ம்ன்ற பெர்ஸ்பெக்டிவில் சொல்கிறேன், கண்ணை மூடிட்டு வந்து வாங்கி வைக்கலாம். நம்ம வேறு ஏதாவது ஸ்டாக்னா கூட வந்துட்டு கொஞ்சம் யோசிக்கலாம். பட் ETF பொறுத்தவரைக்கும் அது எஸ்பெஷலி நிஃப்டி ETF வந்து நல்ல ஒரு கண்ணை மூடிட்டு வாங்க வேண்டிய தருணம் இது. இப்போ நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தால் அது வந்து நீங்கள் உங்களுடைய கன்சல்டன்ட், உங்கள் செபி ரிஜிஸ்டர்ட் கன்சல்டன்ட் அட்வைஸ் கேட்டுக்கிட்டு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அந்த பை. தேங்க்யூ.